இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 111 நம்ம பார்க்க போறோம். 3 டெயில்ஸை சீல் பண்றதை காட்டுவாங்க. செம ரேஜா இருக்கும். நம்ம 3 டெயில்ஸை சீல் பண்ண போறோம். எல்லாருமே அவங்களோட சக்ரா ஃபோக்கஸை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்பாங்க ஷீஜுனே. சரின்பாங்க. கீழே இருக்க 3 டெயில்ஸை சுத்தியுமே பாத்தீங்கன்னா கைத்தை போட்டு ஒவ்வொரு பக்கமா கட்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஈனோ, சக்குரா, ஹினாட்டா, ஷீஜுனேல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தான் காட்டுவாங்க. கக்காஷி அப்புறம் எல்லாருமே சீலிங் டீமுக்கு ஹெல்ப் பண்ண வரும்போது பின்னாடி நுராரி, கிகிரி அப்புறம் கீஹோ 3 பேருமே ஒன்னு சேர்ந்த மாதிரி ஒரு மிருகம் மாதிரி வருவானுங்க. இதை பார்த்த லீயே பயந்து முன்னாடி போயிட்டு டென்டன் கிட்ட சொல்லுவான். இத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆவாங்க. அவங்க யாருன்னு தெரியுதா கக்காஷி சென்பாய்னு சொல்லி கேட்பாரு யாமட்டோ. விட்டு கொடுக்காத நண்பர்கள் தானே அப்படின்பாரு கக்காஷி. இந்த தடவை இவனுங்களை விட போறதா இல்ல அப்படின்பா லீ. அந்த ஸ்லைம் கிட்ட பிசிக்கல் அட்டாக்ஸ்ல வேலைக்கு ஆகாது அப்படின்பா டென்டன். என்னோட இன்செக்ட்ஸும் தான் அப்படின்பா ஷீனோ. கீபா கடுப்பாவா இவனுங்களை நினைச்சு 2 ஜொனின்ஸை பாத்துக்க விட்டுற வேண்டியதான் அப்படின்பா சாய். நூராரி, கிகிரி அண்ட் கீஹோ ஒன்னு சேர்ந்து ஒரு மாதிரி மாறுவானுங்க. இத பார்த்த சாய் இததான் அருவருப்புன்னு சொல்லுவாங்களோ அப்படின்பா. உங்க கதையை முடிக்க போறோம் அப்படின்ட்டு கீஹோவோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. தற்காத்துக்கு எல்லாருமே தண்ணிக்குள்ள போவாங்க. வெளியே கக்காஷி வந்துட்டு இது உண்மையாமே கேவலமா தான்டா இருக்கு அப்படின்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷேட்டர்ட் ப்ராமிஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கூரன் ரிஞ்சி எங்கேன்னு கேட்கவும் அவனை என் கலெக்ஷன்ல ஒன்னா மாத்திட்டேன் அப்படின்பா காபுட்டோ. பயங்கர ஷாக் ஆவாங்க. ரிஞ்சி ஒரு தலைவலி அப்படின்பா. இதுக்கப்புறமா தான் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னே காட்டுவாங்க. ரிஞ்சி ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இல்லையா, உனக்கு கீழே வேலை பார்க்க முடியாது, நான் ரொம்பவுமே கஷ்டமான இடங்கள்ல போய் உழவு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன், அதனால டைரக்டா ஒரோச்சிமாருக்கு கீழே வேலை செஞ்சுக்கிறேன், அப்புறம் என்ன பாராட்டுவாருலன்னு சொல்லியிருப்பான். அப்பவே அவன் கதையை முடிச்சிருப்பான். ஒரோச்சிமாருக்கு மற்றவங்க பணிவிட பண்ணணும் அவசியம் இல்லை, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்பா. நீ பிளான் பண்ணபடிதான் எல்லாமே போயிட்டு இருக்கு இல்லையான்ட்டு நருட்டோ செம கடுப்பாவான். எல்லாத்தையும் நான் மட்டுமே பண்ணல, இதுக்கான மேக்ஸிமம் கிரெடிட்ஸ் லார்ட் ஒரோச்சிமாருக்கு சேர்ந்ததுதான். அவர் என்ன விஷயங்கள் நடக்கும்னு சொன்னாரோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. கூரனும் யுகிமாருவும் அவங்களுக்கான ஸ்ட்ராங்கான உறவுக்குள்ள போனாங்க. ஆனா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மோசமா உடஞ்சு போறப்ப யுகிமாரு படுற கோவத்தினால அவன் செம்ம ரேஜாவான், பவர் அதிகமா வரும் அப்படிலாம் எதிர்பார்த்தோம். ஆனா கூரன் தான் அவனோட அம்மாவை கொன்னான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் கூட யுகிமாரு அவனோட கோவத்தை வெளிப்படுத்தல. ஏன் எதனால அப்படின்னு சொல்லி கத்துவான் காபுட்டோ. சிரிச்சுட்டு மனுஷங்களோட இதயத்தை யூகிக்க முடியாதுல அப்படின்பா. நருட்டோ செம்ம காண்டா இருப்பான். மன்னிக்கவே முடியாதுல உனெல்லாம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். பைத்திலேயே கிக் பண்ணிட்டு கூரனையும் யுகிமாருவையும் ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிருக்க, மனுஷங்க உணர்வுகளோட விளையாடுற உரிமையை உனக்கு யாரா கொடுத்தா அப்படின்பா. காபுட்டோ அட்டாக் பண்ண வருவான். 2 பேருமே ஈக்குவலா இருப்பாங்க. நருட்டோ காபுட்டோவை தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு என்னதாண்டா வேணும்னு சொல்லி கேட்பான். இது லீஃபை பத்தியோ அக்கட்சுக்கிய பத்தியோ இல்ல, மொத்த கிராமங்களோட போரை பத்தி அப்படின்ட்டு காபுட்டோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவான். தடுத்துருவான் நருட்டோ. சண்டை போடும் போது காபுட்டோ இந்த உலகம் மொத்தமும் போர்க்களத்துக்குள்ள போகும்போது லார்ட் ஒரோச்சிமாருவுக்கு 3 டெயில்ஸும் யுகிமாருவும் தேவைப்படுறாங்க அப்படின்பா. நருட்டோவை அடிச்சு தள்ளி விட்டுருவான். உன்னோட உலகம்ல எனக்கு புரியலடா அப்படின்பா நருட்டோ. காபுட்டோ சிரிக்கவும் நருட்டோ முதல் வேலை கூரனை இங்க இருந்து யுகிமாருவை கூட்டிட்டு போ, பாதுகாப்புன்னு சொன்ன இல்ல காட்டு அப்படின்பா. என் உயிரை கொடுத்தனாவது காப்பாத்துவன்ட்டு கிளம்பிடுவா. காபுட்டோ வரும்போது தடுத்துருவான் நருட்டோ. என்ன தாண்டி தான் போயாகணும் அப்படின்னு சொல்லவும் காபுட்டோ டெட் சோல் ஜுட்சு பண்ணுவான். அந்த ஸ்க்ரால் பாத்தீங்கன்னா கூரன் கிட்ட போகும். பார்த்தா ரிஞ்சி வெளியே வந்திருப்பான். கூரன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். யுகிமாருவை கீழே இறக்கி விட்டுட்டு சண்டை போட போகும்போது கூரனை தடுப்பான். நான் உன்னை கண்டிப்பா பாதுகாப்பேன் அப்படின்ட்டு கூரன் கிறிஸ்டல் ஸ்டைல் கிரிம்சன் ஃப்ரூட் பண்ணுவா. யுகிமாரு கிட்ட நான் வர வரைக்கும் அதுக்குள்ளே வெயிட் பண்ண அப்படின்பா. யுகிமாருக்கு இது அவங்க அம்மா சொன்ன விஷயம் மாதிரி இருக்கும். தேஜாவு ஃபீல் இருக்கும். கூரன் நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் சண்டைக்கு போவா. ரிஞ்சியை மொத்தமா கிறிஸ்டல் ஆக்கும் போது அவ ஹேண்ட் சைன் பண்ணுவா. பேட்ச் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் அவன் உடம்புல ஃபார்ம் ஆகாது. கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் அந்த பாலிஹீட்ரான்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்ன்ல அப்படியே ஒன்னொன்னா அலைன் ஆகும். பேட்ஸை யூஸ் பண்ணி அதோட அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் கொடுக்கும் போது அந்த ஏர்ல வர வைப்ரேஷனே கிறிஸ்டலை ஃபார்ம் ஆகாம தடுக்கும். பீஸா பிரிச்சிரும் அப்படின்பா ரிஞ்சி. அதனால உன்னோட கிறிஸ்டல் ஸ்டைல் எல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்பா. ஜேட் கிறிஸ்டல் பிளேட் பண்ணும் போதும் கூட அதை தடுத்துருங்க, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு ரிஞ்சி சொல்லவும் செத்தும் தொல்லையா இருக்கியடா அப்படின்பா. யுகிமாரு இருந்த கிறிஸ்டலும் உடஞ்சிரும். கூரனும் அடிபட்டு விழுந்துருவா. கூரனுக்கு அடுத்து யுகிமாரு நீதாண்டா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போவா ரிஞ்சி.
கூரன் பின்னாடி இருந்து பிடிச்சிருவா. உன்னோட கிறிஸ்டல் ஸ்டைல் தான் வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னான்ல அப்படின்பா ரிஞ்சி. சீல் ஃபார்ம் பண்றக்குள்ளே கையை பிடிச்சிட்டு இப்போ வவ்வாலை எப்படி மேனிபுலேட் பண்றேன்னு பாத்திரலாம் அப்படின்ட்டு அவளோட சேர்ந்து கிறிஸ்டலை ஃபார்ம் பண்ணுவா. நீ பாதாளத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்பா. ரெண்டு பேருமே கிறிஸ்டல்ல மாட்டிக்குவாங்க. நருட்டோ அவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். கிறிஸ்டல் கீழே விழுகிற மாதிரி வரவும் யுகிமாரு எவ்வளவோ அந்த கிறிஸ்டலை விழுகாம புடிச்சு வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்லிப் ஆகி கீழே விழுகும். யுகிமாருவுக்கு மனசே இருக்காது. கூரனை நினைச்சு பார்த்துட்டு என்னை விட்டு போகாத அப்படின்னு கத்துவான். ஏரியில விழுந்து செதறும். யுகிமாரு கொடுத்த கிறிஸ்டல் எடுத்து கையில வச்சிருப்பான். அவனை வாழ்நாள் முழுக்கவும் காப்பாத்துவேன்னு சொன்ன என்ன பண்ணிருக்க அப்படின்ட்டு கத்துவான் நருட்டோ. யுகிமாரு கையில இருக்க கிறிஸ்டல் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். த்ரீ டெயில்ஸை மேனிபுலேட் பண்ற சக்ரா பயங்கரமா எமிட் ஆக ஆரம்பிச்சிடும். சீலிங் டீம் கிட்ட காட்டுவாங்க. த்ரீ டெயில்ஸ் சீக்கிரமாவே டயர்ட் ஆயிரும். ஒரே டைம்ல அதை புடிச்சிடலாம் அப்படின்பா. திடீர்னு பார்த்தா மொத்த இடமுமே அதிரும். என்னாச்சுங்கிற மாதிரி பாப்பாங்க. திடீர்னு த்ரீ டெயில்ஸ் என்ன இந்த அளவுக்கு பவர் ஆயிருச்சுன்னு கேப்பா சீஜுனே. அதோட ஸ்ட்ரென்த் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிகப்படியான சக்ரா அதுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் காட்சுயு. யுகிமாரு ரேஜ் ஆகிற அதே அளவுக்கு த்ரீ டெயில்ஸும் ட்ரிகர் ஆகும். சீஜுனே, ஈனோ, சக்குரா, இனாட்டா 4 பேருமே அந்த தண்ணியோட அழுத்தத்துல மாட்டிக்குவாங்க. ககாஷி நுராரியோட புது டிரான்ஸ்ஃபர்மேஷனோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. யாமட்டோ கிட்ட அவனுங்களுக்கு ஒரு அடி வைக்கிற அளவுக்கு மட்டும் நீ கட்டுப்படுத்தி வச்சினா போதும் அப்படின்பாரு ககாஷி. யாமட்டோ உட்ஸ்டைல யூஸ் பண்ணி சொன்ன மாதிரியே புடிச்சிருவாரு. ககாஷி சிடோரி பண்ணி அடிக்க போகும்போது த்ரீ டெயில்ஸ் செம்ம ரேஜோட வந்திருக்கும். நுராரியோட புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேலேயே அப்படியே விழுகும். ககாஷி யாமட்டோல தெரிச்சு ஓடுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே ஒண்ணும் இல்லாம அழிஞ்சிரும். நேரா யுகிமாருவை நோக்கி போகும் த்ரீ டெயில்ஸ். யாமட்டோ சென்பா எப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். தெரியுது யாமட்டோ அப்படின்ட்டு. சீலிங் டீம் நல்லா இருக்காங்களா என்னன்னு போய் பாருங்க, அவங்களை காப்பாத்துங்க அப்படின்பாரு ககாஷி. யுகிமாரு கிட்ட த்ரீ டெயில்ஸ் வரவும் நருட்டோ அது வந்துருச்சு அப்படின்பா. இதை பார்த்த காபுட்டோ யுகிமாரு கூரனை இழந்ததுக்கு அப்புறமா அவனுக்குள்ள இருந்து வர அந்த சக்திங்கிறதே ரொம்ப அதிகப்படியா இருக்குல்ல, வருத்தமும் அதிகப்படியான சக்தியை கொடுக்குது அப்படின்பா. நருட்டோ யுகிமாருவை நிறுத்த சொல்லி கத்துவான். பக்கத்துல போயிட்டு அந்த சக்கரவை தாண்டி போறதுக்கு ட்ரை பண்ணும்போது எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். நருட்டோ நிறுத்துன்னு சொல்லி கத்துவான். நான் தாண்டா நருட்டோ, யுகிமாரு பாரு அப்படின்பா. வேலைக்கே ஆகல, அவன் என்ன கவனிக்கவே இல்லை அப்படின்ட்டு இந்த பேரியருக்குள்ள மட்டும் போயிட்டு அவனை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டேன்னா போதும் அப்படின்ட்டு உள்ள போக ட்ரை பண்ணும்போது நருட்டோவை தூக்கி வீசி இருக்கும். நருட்டோ கீழே விழுங்கும் போது கூட யுகிமாரு அப்படின்ட்டு விழுவான். யுகிமாரு டயர்டா இருப்பான். த்ரீ டெயில்ஸ் கண்ணில் படுறத பூரா அழிக்க ஆரம்பிச்சிரும். அதேதான், மொத்தமா அழிச்சிரு, எல்லாத்தையும் கொன்று அப்படின்ட்டு பயங்கரமா சிரிப்பான் காபுட்டோ. நருட்டோ கொஞ்சம் கொஞ்சமா யுகிமாரு பக்கத்தால போவான். இதை பார்த்த காபுட்டோ இங்க இருந்து கிளம்பி இருப்பான். இதை நிறுத்தியே ஆகணும் அப்படின்ட்டு ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாம் வர வச்சு ரசங்கன் பண்ணி த்ரீ டெயில்ஸை ஸ்டாப் பண்றதுக்கு போவான். எதுவுமே வேலைக்கு ஆகாது. தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்த நருட்டோ என்னோட ரசங்கன் வேலைக்கே ஆகல, அப்புறம் என்னால வின்ஸ்டைல் ரசன் சுரிக்கனையும் யூஸ் பண்ண முடியாது, கடைசியா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவான். த்ரீ டெயில்ஸ் இந்த பக்கமா வரும்போது நருட்டோ சமனிங் ஜுட்சு பண்ணுவான். காமாட்டாட்சு அது த்ரீ டெயில்ஸ் தானே அப்படின்ட்டு ஷாக் ஆகும். காமா கீச்சி பார்க்க போனா நிறைய விஷயங்கள் கையை மீறி போச்சு போல அப்படின்னு சொல்லி கேட்கும். நருட்டோ இல்லாம உங்களை கூப்பிடுவானா அப்படின்ட்டு காமாட்டாட்சு டோட் வாட்டர் பிஸ்டல் பண்றதுக்கு தயாரா இரு அப்படின்னு நருட்டோ சொல்லவும் சரிங்கோ. காமா கீச்சி வெயிட் பண்ண சொல்லும். நருட்டோ என்ன பண்ற, சீக்கிரமா பண்ணி ஆகணும் அப்படின்பா. இங்க பாரு, அங்க இருக்கிறது ஆமை மாதிரி இருக்க மிருகம், அது தண்ணிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காது. அதுன்னு மட்டும் இல்லாம அது பண்றது வாட்டர் ஸ்டைல் ஜுட்சுடா. வாட்டர் ஸ்டைலே எப்படி வாட்டர் ஸ்டைல டிஃபீட் பண்ண முடியும்? வாட்டர் ஸ்டைல தோக்கடிக்கணும்னா எர்த் ஸ்டைல் வேணும்டா அப்படிங்கும். காமா கீச்சி த்ரீ டெயில்ஸ் அட்டாக் வச்சிருக்கோம், நேரம் வேற சுத்தமா இல்ல அப்படின்ட்டு நருட்டோ நான் இப்ப வின் ஸ்டைல தான் யூஸ் பண்ணி ஆகணும் போல அப்படின்னு திங்க் பண்ணும்போது ஆல்ரெடி யாவட்ட சொல்லியிருப்பாரு ஃபைவ் ஸ்டைலுக்கு அகைன்ஸ்டா வின் நிக்க முடியாது அப்படின்னு. அதாவது அந்த நெருப்பு அதை அதிகப்படுத்திடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சாஸ்கேக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இருப்பான் நருட்டோ. யாமட்டோ ஆமா லைட்டிங் ஸ்டைல வின்னாலதான் தோக்கடிக்க முடியும் அப்படின்பாரு. அதை பத்தி சொல்ல வரல அப்படின்ட்டு நருட்டோ சாஸ்கேவோட ஃபைவ் ஸ்டைல மேம்படுத்துற விதமா தான் என்னோட சக்ரா நேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துட்டு ஃபயர் ஸ்டைல் அப்படின்பா. என்னடா உளறேன்னு சொல்லி கேட்பாங்க காமா கீச்சி. நம்மள ஒருத்தர்கிட்ட மட்டும் ஃபயர் ஸ்டைல் இருந்தா அப்படின்னு சொல்லும் போதே என்னால அதை பண்ண முடியும் அப்படிங்கும் காமா கீச்சி. என்ன ஃபயர் ஸ்டைல யூஸ் பண்ணுவியான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. ஆமாயா யோ அப்படிங்கும். இதை ஏன்டா முன்னாடியே சொல்லல அப்படின்னு நருட்டோ கத்தும் போது நீ முன்னாடி என்கிட்ட கேட்கல, இப்ப ஃபயர் ஸ்டைல வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும் காமா கீச்சி. ரொம்ப நேரமா யோசிச்சு இது ஒரு நல்ல ஐடியான்னு நினைச்சேன் அப்படின்னு நருட்டோ பேசிட்டு இருக்கும் போது என்னடா மனசுக்குள்ளே முழங்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும் காமா கீச்சி. நருட்டோக்கு என்ன விஷயம் கிளிச் ஆகும்னா எப்பவுமே ஃபயர் ஸ்டைல்னால வாட்டர் ஸ்டைல் கூட ஜெயிக்க முடியாது இல்லையா. அப்ப இப்ப வரைக்குமே பிளான் போட்டு இப்ப ஃபயர் ஸ்டைல வச்சு அட்டாக் பண்ணலாம் நினைச்சதுமே வேஸ்டா போச்சு அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் தான் இருக்கும் அவனுக்கு. அதை பத்தி காமா கீச்சி கிட்ட சொல்லவும் இங்க பாரு, வாட்டர் ஸ்டைல் எப்பவுமே ஃபயரை விட மேலேயே இருக்காது. தண்ணியை விட அதிகப்படியான நெருப்பை கொடுத்தோம்னா மொத்த தண்ணியும் எவாபரேட் ஆயிரும் அப்படின்னு காமா கீச்சி சொல்லவும் நருட்டோ பாப்பான். காமா கீச்சி காமாட்டாட்சு கிட்ட அவங்க இடத்துக்கு போய் டோடாயில எவ்வளவு வயிற்றுக்குள்ள தள்ளி கொண்டு வர முடியுமோ கொண்டு வா, வெறும் ஒரு நிமிஷம் தான் டைம், நாங்க சமன் பண்ணிடுவோம் அப்படிங்கும் காமா கீச்சி. கிளம்பிரும். நருட்டோக்கு புரிஞ்சிரும் தண்ணிக்கு பதிலா டோட் வாட்டர் பிஸ்டல்ல டோடாயில கலந்து அடிக்கும் போது அதோட ஃபயர் ஸ்டைல் பண்ணா மொத்த ஆட்டமும் முடிஞ்சிரும் அப்படின்பா. ஆல்ரெடி இவங்க நல்லாவே சிங்க்ரனைஸ் ஆயிருப்பாங்க. டோட் வாட்டர் பிஸ்டலுக்கான ட்ரைனிங் எடுக்கும் போதே சேம் டைமிங் தான் இருக்கும், பிராக்டிஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை
அப்படின்னு காமா கீச்சி சொல்லவும் புத்திசாலிடா நீ அப்படின்பா. நருட்டோ யுக்கிமாரு கிட்ட போயிட்டு கூரன் நீ காப்பாத்த முடியாத சத்தியத்தை நான் காப்பாத்துறேன், நான் இவனை பாத்துக்கிறேன், இவனுக்கான இடத்த நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருப்பான். காமா கீச்சி டைம் ஆச்சு அப்படிங்கும் சமனிங் ஜுட்சு பண்ணுவான். என்ன பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி காமா கீச்சி கேட்கவும் பைட்டை தட்டி காட்டும். காமா கீச்சி ஆரம்பிக்கலாமான்னு கேட்கவும் ஆரம்பிக்கலாம் அப்படின்பா. நருட்டோ இப்போ அந்த புது கொலாபரேஷன் ஜுட்சு நம்ம யூஸ் பண்ணலாம், அதோட கண்ணை மொத்தமா எரிச்சிருவோம், அதான் அதோட வீக் ஸ்பாட் அப்படின்பா. நருட்டோ பயங்கர எனர்ஜியோட நிப்பா. காமா கீச்சி இது பால்வா சாவான்ங்கிற போராட்டம், தோக்கறக்கான ஆப்ஷனே இல்ல அப்படிங்கும். புரிஞ்சது அப்படிங்கும் காமாடாட்சு. த்ரீ டெயில்ஸும் அதோட ஜுட்சுவை பண்ணும். நருட்டோ இதை பண்ணலாமா அப்படிங்கவும் காமாடாட்சு சரிங்கும். கொலாபரேஷன் நின்ஜுட்சு வின் ஸ்டைல் டோட் ஃபிளேம் பாம்ஸ் அப்படின்பா நருட்டோ. த்ரீ டெயில்ஸோட தண்ணியும் டோட் ஆயிலும் நேருக்கு நேர் மோதிக்கும். நருட்டோ இப்பன்னு கத்தவும் காமா கீச்சி ஃபயர் ஸ்டைல் பண்ணும். த்ரீ டெயில்ஸோட உடம்பு பூராவுமே ஃபயர் ஆயிரும். சாதிச்சிட்டோன்னே அப்படிங்கும் காமாடாட்சு. ஆமா நல்ல வேலை பார்த்து அப்படிங்கும் காமா கீச்சி. த்ரீ டெயில்ஸ் திரும்பவும் தண்ணிக்குள்ளேயே ஓடிரும். பார்க்க போனா முடிஞ்சது போல அப்படின்பா நருட்டோ. அப்பனா நாங்க கிளம்புறோம் அப்படிங்கும் காமா கீச்சி. நன்றி சொல்லி தட்டி விட்டுருவா நருட்டோ. நருட்டோ யுக்கிமாரு கிட்ட போவான். அந்த சக்கரை எமிட் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும். யுக்கிமாருவை மடியில தூக்கி வைக்கும் போது கூரன் கொடுத்த கிறிஸ்டல் கீழே விழுகும். அதை அவன் கையிலேயே வச்சு யுக்கிமாருவோட இதயத்துக்கிட்ட வைப்பான் நருட்டோ. நருட்டோ யுக்கிமாருவை தூக்கிட்டு அவன் முகத்தை பார்த்து யுக்கிமாரு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்பா நருட்டோ. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எ பிளேஸ் டு ரிட்டர்ன் டு அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ.